இந்த வேப்பல்ல ஒட்சி அமிலம் மட்டும் இருக்குது, எல்லாமே ஒரே டேர்ம்ஸ் தானா? ஒட்சோ அமிலம், ஒக்சி அமிலம் எல்லாமே ஒரே டேர்ம்ஸ் தான். இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம்னா வந்து ஒக்சோஆசிட்ஸ். Sometimes they can simultaneously mention like oxyacids. ரெண்டுமே ஒன்று தான். ஒட்சோஆசிட்ஸ் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒட்சி அமிலம். மற்றொன்று சொல்ல மாட்டோம் ஏன்னா கந்தகத்தின் பளிங்குருவான பிரதிருப்ப வடிவத்தின் ஒரு அடிப்படை அமைப்பு வந்து கிரீட வடிவானது. ஆல்பா எஸ்ஐட் பீட்டா எஸ்ஐட்ல சொல்றாங்க. எஸ்ஐட் வடிவானது 2 டபிள்யூ போட்டு கனெக்ட் பண்ணி விளையாடுவீங்க. சரி, ஓகே. காணிலே நம்ம வர மாட்டேன்னு சொல்லுவோம். ஓகே, உங்களை பிள்ளை இல்லை காணில் அதுசனா நாளா காணும் உன்னமாய் ஒரு ஆள் விளைஞ்சிருக்கு. நீ மாறிட்ட அப்படியே இருந்துரோடும் சொன்னதுக்கு அப்புறம் நாளை வராம இல்லை. நாளைக்கு இல்லை தானே, நாளை வர மாட்டேன், ஞாயிற்றுலாம் வருவேன் அச்சா ரைட். நீ படிக்கிறான்னு தெரியும், கவனமா படிங்க. 27ல நிறைய மூஞ்ச படிக்க துவங்கி இருக்கு, பார்க்க தெரியுது, பார்க்கத்தான் தெரியுது. பேப்பர் வைக்கலாம் வந்து பார்த்த மாதிரி இருக்குன்னா அது உண்மையோ பொய்யோன்றே தெரியும். அடிப்படையில இருந்தே நாங்க படிக்கணும். நிறைய விஷயங்களை பிறகு வந்து பார்த்து ஒரு டைம்ல நாங்க மிஸ் பண்ணிட்டோம், இழந்துட்டோம்னு சரி முதல்ல இருந்து படிக்கவே இயலாது. நான் அடிக்கடி திருப்பியும் சொல்றேன், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரையில இன்ஆர்கானிக்ல இருந்து படிக்க துவங்குற ஆட்களை பொறுத்த வரையில நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவா இருக்கும். இன்ஆர்கானிக் முடிச்சா பிறகுதான் நான் படிக்க போறேன்னா இருக்கிறார்கள் வந்து பார்த்தோமா இருக்குண்டா வந்து ரிசல்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நெளிவுகளை அவதானிக்க கூடியதாக இருக்கு. நேர்கோடுகளை அவதானிக்க முடியாது, சிஎஸ்களை அவதானிக்க கூடியதா இருக்கும், ஏபி அவதானிக்க இயலாது, கோடுகளை அவதானிக்க இயலாது ரிசல்ட்ஸ். ஸோ இன்ஆர்கானிக்ல இருந்து படிக்கிறீங்களா இருக்குண்டா கட்டாயம் நல்ல ரிசல்ட்ஸ். கட்டாயமா நீ வந்து பார்த்தா நான் இன்ஆர்கானிக்ல இருந்து பாடம் படிக்கிறேன் ஆனா எனக்கு ரிசல்ட்ஸ் வரையிலன்னு ஒருத்தன் சொல்லி காட்டுவா. நான் தெளிவா தான் பாடம் படிக்கிறேன் ஆனா எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா இவ்வளவு தூரம் வரையில என்று ஒரு ஆள் சொல்லி காட்டுப்பா. கடைசி வந்து வராது. ரைட், எல்லாருமே ரிசல்ட் சொல்லுங்க உருப்படியா வரும். இது பிசிக்ஸ் மாதிரி இல்லை, மெக்கானிக்ஸ் தான் வாழ்க்கை. மெக்கானிக்ஸ் போச்சா ஃபுல்லாவே போச்சு. எந்த பாடத்துலயுமே அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு கைப்பமே இல்லை. இங்க ரெஃபரன்ஸ் இருக்கும், ஜெனரல் கெமிஸ்ட்ரி ரெஃபரன்ஸ் வரும் தான் எல்லா இடத்துலயும். ஆனா அது நாங்க விளங்கப்படுத்தி கொண்டுதான் போவோம். அதுக்காக நாங்க இதே ஏற்கனவே படிச்சதானடா நீ வந்து அப்போ நீ உனக்கு தெரியும் தானே இப்ப இந்த சமன்பாட்டை கொண்டதுல பாவி என்று நான் விளங்கப்படுத்த மாட்டேன். அதில் கவனமா படிச்சீங்கன்னா சரி. ஒட்சோ அமிலம்ன்றது மிக இலகுவான விஷயம். ஒரு அமிலத்தை நார்மலா வந்து பார்த்தோம்ன்றா வந்து நான் ஏஓ வச்சுட்டு குறி இந்த டைப் ஆஃப் அமிலங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்சோ அமிலங்கள். எப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சேர்வையில OH கூட்டங்களாக பிணைப்புல வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க பார்க்கலாம். அமிலங்கள் இருக்குதான், அந்த அமிலங்களுக்கு நீங்க லூயி கட்டையை வரைஞ்சு பாக்குறீங்களா இருக்குன்னா நீங்கள் OH கூட்டங்களை பார்க்கலாம். அந்த OH கூட்டத்துல ஓவுக்கும் எச்சுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிணைப்பு உடைஞ்சு H+ அயன்கள் வெளியேறும். இப்ப உதாரணத்துக்கு வந்து நாங்க நோமலா படிக்கக்கூடிய அமிலத்துல கார்போனிக் அமிலம் இருக்குன்னு வைங்கோவன். கார்போனிக் அமிலம், இந்த கார்போனிக் அமிலம்ன்றது கார்பன் அமிலம் H2CO3. இந்த கார்போனிக் அமிலத்தின் கட்டமைப்பு வரைவீங்களா இருக்குன்றா C டபுள் கொண்டோ OH OH கார்பன் 4 பிணைப்பு தானே. அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க லோய் கட்டையும் வரைவீங்க. அங்க இருக்கிற 2 ஹைட்ரஜனையும் பாருங்க, யாரோட இணைஞ்சிருக்கிற ஆக்சிஜனோட இணைஞ்சிருக்கு போமில்ல. ஆனா அமிலம் என்னத்தை வெளிவிடும்? H+ OH- வெளிவிடுமோ இல்ல. அதில் OH கூட்டங்களாக வந்து பாத்தீங்கன்னா வந்து பிணைப்பு காணப்பட்டாலும் அந்த ஓவுக்கும் எச்சுக்கும் இடையில இந்த பிணைப்பு உடைஞ்சு H+ வெளியேறும். ரெண்டா கார்போனிக் அமிலம் எத்தனை H+ வெளியேற்றலாம்? 10 H+ வெளியேற்றலாம். இங்கால இருக்கிற எச்சையும் வெளியேற்றலாம், இங்கால இருக்கிற எச்சையும் வெளியேற்றலாம். இந்த ஒட்சோ அமிலங்களுக்கு இருக்கிற இயல்பு என்னன்னா OH கூட்டங்களாக பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹைட்ரஜன்களை மட்டும்தான் அவர் H+ அயன்களாக வெளிவிடுவர். படிவா ஞாபகம் இருக்கும், OH கூட்டங்களாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் அவர் H+களாக வெளிவிடுவர். சோ அத்தனை மூல அமிலம் என்று அவரை நாங்கள் சொல்லுவோம். இவர் எத்தனை மூல அமிலம்? இது மூல அமிலம்.
ஒரே ஒரே ஒரு H பிளஸ் வெளிவிட்டாண்ட அவர் ஒரு மூல அமிலம். 3 H பிளஸ்களை வெளிவிக்கக்கூடிய அவர் மும்மூல அமிலம் என்று சொல்லி சொல்லுவோம். அதில் எத்தனை H பிளஸ்களை விடுவிக்கிற ஆற்றலை வச்சிருக்கிறாரோ அத்தனை மூல அமிலம். அது எல்லாருக்குமே கதைக்கலாம். ஒட்சு அமிலங்களுக்கு மட்டும்தான் இந்த மூல அமிலம் கதைக்கிறது இல்லை, அது எந்த அமிலத்துக்குமே கதைக்கலாம். விளங்குதோட ஒட்சு அமிலம் என்றது OH கூட்டங்களை கொண்ட அமிலங்கள். அவற்றில் காணப்படக்கூடிய விடுவிக்கப்படக்கூடிய ஐதரசன்கள் OH கூட்டங்களாக அங்கே இருக்கு. இதே நான் இப்படி கதைக்கிறேன்றதுக்கு ஒரு உதாரணம் கதைக்கிறேன். எங்களுக்கு இந்த இப்படி ஒரு அமிலம் கேள்விப்பட்டு சில நேரங்கள்ல HCPO3 என்று HCPO3 HCPO4 அமிலங்களுக்கு கேள்விப்படுவா. இப்ப இவருக்கு நீ மூலக்கூட்டு கட்டையை வரைஞ்சு பாத்தியா இருக்கண்டா, இவரை இப்படியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை H பிளஸ் விடுவிக்கப்படக்கூடிய மாதிரி தெரியுது? 3 H பிளஸ் விடுவிக்கக்கூடிய மாதிரி தெரியுது. அப்படியே பாருங்க, கட்டையை பத்திர போறோம் நாங்க. இவருக்கு P டபுள் பொண்டோ OH OH H, இதுதான் HCPO3. OH கூட்டங்களா பார்த்தோம்னா எத்தனை OH கூட்டங்கள் இருக்கு உங்களுக்கு? 2 தான் இருக்கு. அந்த எச்சுக்கள் மட்டும்தான் உங்களுக்கு என்ன செய்யலாம்? விடுவிக்கப்படலாம். மையானுடன் இணைக்கப்பட்ட ஐதரசன்கள் விடுவிக்கப்பட முடியாது. அப்ப இவர் எத்தனை மூல அமிலம்? இருமூலம். இவர் மும்மூல அமிலமோ இல்லை. இந்த எச்சும் மட்டும்தான் விடுவிக்கப்படலாம். இவர் உங்களுக்கு பார்த்தோமா இருக்கண்டா விடுவிக்கப்பட இயலாது. இப்போ விளங்குதோட இதுக்கு இந்த மாதிரியான அமிலங்களுக்கு பெயர் தான் ஒட்சோ அமிலங்கள். இது வரைக்குமே கீழே 2 கட்டமைப்புலையுமே யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் a double bond, right? ஏதோ குறைந்தது ஒரு டபுள் பாண்டோ என்றாலும் இருக்கிற மாதிரி இருக்குதானே. இது ஒரு இயல்பு. பட் எல்லா ஒட்சோ அமிலங்களையும் இருக்காது. எல்லா ஒட்சோ அமிலங்களையும் பார்த்து இரட்டைப்பனை பொசிஷன்ன்றது இருக்காது. அதை நாங்க படிச்சு கொண்டு போக பார்ப்போம். எங்களுக்கு முதல் 20 மூலகங்களுக்குள்ள என்னென்ன ஒட்சோ அமிலங்கள் இருக்குன்றதுதான் நாங்க படிக்க போற டாபிக், ஸ்டார்ட் பண்ண போற டாபிக். குழப்பம் இல்லை தானே? சரி, அப்ப விலை கொடுப்போம். கீழே அதனது மூலக்கூற்று லூயி கட்டமைப்பு. அதனது மூலக்கூற்று லூயி கட்டமைப்பு. அதனது மூலக்கூற்று லூயி கட்டமைப்பு OH கூட்டங்களை கொண்ட அமிலங்கள். OH கூட்டங்களை கொண்ட அமிலங்கள் அதனது மூலக்கூற்று கட்டமைப்பில் OH கூட்டங்களை கொண்ட அமிலங்கள் ஒட்சோ அமிலங்களாகும். ஒட்சோ அமிலங்களாகும். ஒட்சோ அமிலங்களாகும். அடுத்த பாயிண்ட், இவ்வமிலங்கள் நீரில் கரைக்கப்படும் போது இவ்வமிலங்கள் நீரில் கரைக்கப்படுகின்ற போது இவ்வமிலங்கள் நீரில் கரைக்கப்படுகின்ற போது இவ்வமிலங்கள் நீரில் கரைக்கப்படுகின்ற போது OH பிணைப்பு பிளவடைந்து OH பிணைப்பு பிளவடைந்து OH பிணைப்பு பிளவடைந்து அதிலிருந்து H பிளஸ் அயன்கள் அதிலிருந்து H பிளஸ் அயன்கள் அதிலிருந்து H பிளஸ் அயன்கள் நீரினுள் இடம்பெயரும். அதிலிருந்து H பிளஸ் அயன்கள் நீரினுள் இடம்பெயரும். அதிலிருந்து H பிளஸ் அயன்கள் நீரினுள் இடம்பெயரும்.
இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தமாக இருக்கிறதா கூட்டம் ஆவர்த்தனமாப்பா ஹைட்ரசன் ஹீலியம் முதலாம் ஆவர்த்தனத்துக்குள்ள நாங்கள் அமிலங்கள் கைக்க போறது ஒட்சு அமிலங்கள் மையணு வந்து பார்த்தா ஹைட்ரஜனா இருக்க இயலாத மையணு வந்து ஹீலியமா இருக்க இயலாது இல்லதான் எளிமையாகி விட்டு தானே பார்க்க போறீங்களா எப்படியோ நீ லிதியம் என்று சொல்லி வருமா இருக்கண்டா லிதியம் வந்து ஓச்சோட சேர்ந்து எனக்கு உருவாது LiOH அமிலமோ மூலமோ LiOH LiOH என்னது மூலம் லிதியம் ஓரளவு வெண்காரம் தான் லிதியம் ஓரளவு வெண்காரம் அதே மாதிரி பெரிலியம் எடுத்தீங்கடா ஈரியல் என்ன செய்யுது BeOH twice ஈரியல் அடுத்தது வந்து பார்த்தா போரோன் போரன் வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து பிணைப்புகளை ஏற்படுத்துறாரா இருக்காச்சுன்னா போரன் இத்தனை பிணைப்புகளை நார்மலா ஏற்படுத்துவார் 3 பிணைப்புகளை நார்மலா ஏற்படுத்துவர் இலத்திரன் பற்றாக்குறை சேவைகளை உருவாக்குவர் தானே போரனை சுத்தி 3 H ஒழுங்கமைக்கப்படலாம் போரனை சுத்தி வந்து பார்த்தோம்னா 3 OH கூட்டங்கள் ஒழுங்கமைக்கப்படலாம் அப்படி ஒழுங்கமைக்கப்படைக வந்து பார்த்தா போரனினுடைய ஒட்சு அமிலம் வந்து பார்த்தமாக இருக்கண்டா H3BO3 போர்னை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா 3 OH கூட்டங்கள் காணப்படுது அந்த அமிலம் வந்து H3BO3 கட்டையம் வந்து பாத்தீங்கன்னா வந்து போர்னை சுத்தி 3 OH கூட்டம் உண்மையா நான் இந்த அமிலத்தை பெரிய பெருசா படிக்கிறீர்கள் இந்த அமிலத்தின் பெயர் வந்து பாத்தீங்கன்னா போரிக் அமிலம் இதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா வந்து போரிக் அமிலம் போரிக்கு மெசலுக்கு இடைவெளி விட்டு எழுதுகிறது இல்ல அப்ப இவர் எத்தனை மூல அமிலம் மூல அமிலம் 3 OH கூட்டங்கள் இப்ப 3 H+களை விடுவிக்கலாம் தானே எங்களுக்கு அப்ப இவர் வந்து பார்த்தோம் இருக்கண்டா வந்து மும்மூல அமிலம் அதே மாதிரி அடுத்த வந்து பாப்பீங்களாக இருக்கண்டா வந்து கார்பன் என்று கைப்பமா இருக்கண்டா கார்பனை பொறுத்த வரையில கார்பனுக்கு வந்து 2 ஒட்சோ அமிலங்கள் இருக்கு OH கூட்டங்களை கொண்ட அமிலங்கள் 2 ஒட்சோ அமிலங்கள் இருக்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா வந்து H2CO3 H2CO3 நாங்க நார்மலாவே பார்க்கிறோம் இவர் உறுதியற்ற அமிலம் தெரியுமல்லோ என்னென்னவா பிரியும் இவர் H2O வாயும் CO2 வாயும் பிரிவாரு ஸ்கேன்ஸ்ல படிச்சிருப்போம் ஐதான அமில ஊடகத்தில் இவர் உருவான இவர் H2O வாயும் CO2 வாயும் பிரிஞ்சிடுவார் அப்ப இவருக்கு பேர் வந்து கார்போனிக் அமிலம் H2CO3 பேர் வந்து இப்பதான் எளிய விளங்கப்படுது அப்ப இவரை பேர் வந்து பார்த்தோம்னா கார்போனிக் அமிலம் இது கார்போனிக் அமிலம் வேற பார்த்த இத்தனை மூணு அமிலமாய் தெரியுது இது மூணு அமிலமாய் தெரியுது கட்டாயப்ப பாருங்க C++ OH இத்தனை மூணு அமிலம் இருமூல அமிலம் தான் என்ன இருமூல அமிலம் கார்பனுக்கு வந்து பார்த்தமாக இருக்குண்டா இன்னொரு ஒட்சோ அமிலம் இருக்கு கார்பனுக்கு இன்னொரு ஒட்சோ அமிலம் இருக்கு அந்த அமிலம் யாரு வந்து பாத்தீங்கன்னா H2C2O4 C2O4 2 மைனஸ்க்கு என்ன பெயர் C2O4 2 மைனஸ் அயனுக்கு என்ன பெயர் எங்கேயோ சத்தம் இருக்குதான் எனக்கு காதுக்கு வருது ஒட்சலேட்டு அயன் C2O4 2 மைனஸுக்கு பேர் வந்து ஒட்சலேட்டு அயன் இந்த கார்பன் வந்து என்ன ஒட்சியேட் நிலையில இருக்கு +4 1 2 3 4 4 பிணைப்புகளுக்கு தானே போகுது அப்ப இவர் வந்து பார்த்தோம்னா +4 ஒட்சியேட் நிலையில இருக்கு போரிக் அமிலம் என்ன ஒட்சியேட் நிலையில இருக்கு +3 ஒட்சியேட் நிலையில இருக்கு அவன் வந்து பார்த்தோமா இருக்கண்டா வந்து H2C2O4 இவற்றை பேர் வந்து பார்த்தோமா இருக்கண்டா ஒட்சாலிக் அமிலம் இவருக்கு பேர் வந்து அங்க எழுதுறது அவங்களுக்கு தெரியல H2C2O4 இவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒட்சாலிக் அமிலம் ஒட்சாலிக் ஒட்சாலிக் அமிலத்துல கார்பன் என்ன ஒட்சியேட் நிலையில இருக்கு +3 ரைட் 4 2 8 -8 இதுக்கு +2 தானே +6
ரெண்டா +6 -6 இதில் மாதிரி +6 2 கார்பன் வழியில் ஒவ்வொரு கார்பனுக்கும் +3 தான் ரைட். இது வந்து பார்த்தா ஒட்சாலிக் அமிலம் +3 ஒட்சியேட் நிலையில இருக்கு. கட்டை விகிரி பார்த்தீங்கன்னா 2 கார்பன் ரெண்டுலையுமே ஒவ்வொரு டபுள் பொண்டோ இஞ்சாலையும் ஒரு OH கூட்டம் இஞ்சாலையும் ஒரு OH கூட்டம் இந்த மாதிரி இருக்கு ஒட்சாலிக் அமிலம். அப்ப இவர் எத்தனை மூல அமிலம்? இது இதே மாதிரி வந்து இப்ப நைட்ரஜன் எடுப்பீங்களா இருக்கண்டா நைட்ரஜனுக்கு வந்து பாத்தீங்க இருக்கக்கூடிய ஒட்சு அமிலங்கள் வந்து 2. நைட்ரஜனுக்கு இருக்கிற ஒட்சு அமிலங்கள் உண்மையா 2 நாங்க படிப்போம் நார்மலா. ஒன்று வந்து நான் வந்து பார்த்தோம்னா HNO2 நைட்ரஜனை பற்றி கைக்கிறீங்களா இருக்குன்னா ஒன்று வந்து HNO2 மற்றது வந்து உங்களுக்கு தெரியும் HNO3 தெரியும் தானே இல்ல HNO3க்கு என்ன பேர்? HNO3க்கு என்ன பேர்? நைட்ரிக் அமிலம். தெரியாதா? ஏன் அப்ப வித்தியாசமா படிக்க பாக்குறீங்க? HNO3 வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து நைட்ரிக் அமிலம். நைட்ரிக் ஆசிட். NOCH வேற நைட்ரஜன் HNO3ல +5. அதே மாதிரி வந்து பார்த்தா HNO2 +3 ரைட். 2 குறைக்கிறது ஒரு குறை வேண்டாம் 2 குறைச்சு விட்டா சரிதான். அப்ப இது வந்து பார்த்தா +3. இதற்கு பேர் நைட்ரஸ் அமிலம். குறைஞ்ச ஒட்சியேட் அசண்டும் கூடின ஒட்சியேட் இக்கண்டும் எழுதும் ரைட். ஆக இவர் வந்து பார்த்தோமா இருக்குன்னா நைட்ரஸ் அமிலம். நைட்ரஸ் கட்டையை பார்க்க விளக்கிட்டா HON டபுள் பொண்டோ நைட்ரஸ் அமிலம் HNO2. நம்ம HNO3 என்றா HON டபுள் பொண்டோ O- நைட்ரிக் அமிலம். சரி, இந்த கட்டமைப்புகள் வரையகளை வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து இனி நீங்க அமிலங்களை கட்டையை வரையறீங்க அப்படி ஒட்சு அமிலம் கட்டையை வரையீங்க கண்டிப்பா என்ன கூட்டங்கள் இருக்கும்? OH கூட்டங்கள் இருக்கும். மையான மூலம் நேரடி ஹைட்ரஜன் நினைப்பீங்களா கொண்டு போய் எல்லாத்துக்குமே இல்ல. இதை கவனிச்சுதான் போகணும். விளங்குது தானே? அவ சும்மா ஒரு மூலக்கூட்டு கட்டையப்பு தாரான்ன்றதுக்காண்டி அவர் என்னவா இருந்துச்சு என்றாலும் சும்மா கட்டையப்பு நாங்கினி கீழேலாது யோசிக்கலாம் தான். இப்ப ஒரு ஆள் புதுசா யோசிக்கல நடுவுல வந்து இருக்கக்கூடிய கார்பன்ல வந்து ஹைட்ரஜன் நினைச்சு போட்டு கார்போனிக் அமிலம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தானே? அதை அப்படி ட்ரை பண்ண போறீங்களே நீங்க இருக்கக்கூடாது. சரி ரைட். உதாரணம் போட்டு இப்படி நோட் பண்ணி கொண்டு வாங்க. போரோனை பொறுத்தவரை போரிக் ஆசிட், கார்பனை பொறுத்தவரை கார்போனிக் ஆசிடும் ஆக்சாலிக் ஆசிடும், நைட்ரஜனை பொறுத்தவரை நைட்ரிக் ஆசிடும் நைட்ரஸ் ஆசிட். அந்த ஒட்சியேட்லைகளை வெளியில மூலக்கூட்டு சூத்திரங்களை பக்கத்துல மாத்தி வரும். அப்புறம் இதை கொஞ்ச காலத்தால வந்து ஏற்றமா பாடமாக்க விழுந்துருவாங்க. சார் போடா கார்பனுக்கு C3O2ங்கிற இடைநிலை ஒட்சைடு காணப்படுதா? இருக்கு. சரி, அது உறுதியற்றது அதிகமா? உறுதியேற்றது. பட் நாங்கள் அதை பற்றி படிக்கிறேன் பெருசா. 2018ஆம் ஆண்டு முதலாம் ஸ்ட்ரக்சர்ல கேள்வி வந்தது. அதுக்கு வந்து பார்த்தா பரிவுகிற சொல்லி இதுல நான் கதைக்கிற ஒட்சு அமிலங்கள் எல்லாமே எங்கட சிலபஸ் ரேஞ்சுக்குள்ள தெரிய வேண்டியாக்கலாம். எல்லாரையுமே தெரியல. எல்லாரையும் தரவழுக்கிட்டா தியரி கூடிடும். உமாவே நாங்க நிறுத்தானே படிப்புல ஒரு 100 மார்க்ஸ் இருக்கிறது படிப்போம். பிறகு வேணா சொன்ன மாதிரி
இந்த பீட்டர்ஸ் அட்கின்ஸ் இந்த நோர்கானிக் ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் படிக்கலாம். ஏஎல் எக்ஸாமினாலையும் முடிச்சாங்க. பெரிய கெமிஸ்ட்ரா எல்லாம் வரலாமே ரெஸ்பான்சஸ் எக்ஸாமில் நான் சொல்றது. படிக்கிறதானே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு. சைலண்ட் நசுக்கிடாம படிப்பானோ. நெடிதானே தான் கொஞ்சம் கவனமா பாதுகாக்கும் வாழை. இந்த முதலாவது பலகை அழைக்கிறேன். சிலிக்கனுக்கு ஈஸி தான். கார்பனுக்கு கார்போனிக் அமிலம் இருக்கிற மாதிரி சிலிக்கனுக்கு சிலிக்கோனிக் அமிலம் இருக்கு. கார்பனும் சிலிக்கனும் ஒரே கூட்டம் தான். ஏடா சகின், கார்பனும் சிலிக்கனும் ஒரே கூட்டம் தான். கார்பனுக்குலாம் சிலிக்கன் இருக்கா 14ஆம் கூட்டம் மூலகம் தான். இப்போ கார்பனுக்கு H2CO3 இருக்கிற மாதிரி சிலிக்கனுக்கு H2SiO3 இருக்கு. என்ன கார்பன் கார்பன் கார்பனுக்கு இடையில பிணைப்புகளை ஏற்படுத்துற மாதிரி சிலிக்கன் சிலிக்கன் சிலிக்கனுக்கு இடையில பிணைப்புகளை ஏற்படுத்துறது இல்ல, குறையுது. அதனால நீங்க பிறகு இப்ப ஒட்சாலிக் அமிலம் இருக்கிற மாதிரி அப்படியே ஒரு அமிலம் இருக்காதான்னு சொல்லி கேட்காது. அப்படி இருக்காது நார்மலா. சிலிக்கனுக்கு சிலிக்கோனிக் அமிலம் மட்டும்தான் நாங்க படிக்கிறோம். ருய்க்க டேபிள் நான் கீழே சரியோண்டு பாருங்கோ. பிள்ளைன்னு சொல்லுவீங்களே ஒட்சன் ஒன்றுலையுமே தனிச்சோறு தண்ணி குடிச்சு காட்டையில நானும் தான் குடிச்சு காட்டையில. எக்ஸாம்ல கேட்டாண்டா வடிவா குறிச்சு காட்டியெல்லாம் எழுது. இவளுக்கு என்னடி பேரு? இவளுக்கு கதுயா. பொஸ்பரஸுக்கு தான் லைட்டா ஒரு சம்பவம் இருக்கு, கவனிங்க. பொஸ்பரஸுக்கு வந்து பார்த்தோமா இருக்குண்டா 3 ஒட்சோ அமிலங்கள் இருக்கு. பொஸ்பரஸுக்கு வந்து 3 ஒட்சோ அமிலங்கள் இருக்கு. பொஸ்பரஸ் என்னென்ன நேரொட்சிய நிலைகளை காட்டும் நார்மலா? +1 +2 காட்டுமா? +3 +5. நார்மலா வந்து பார்த்தோம்னா உறுதியான பொஸ்பரஸ் ஒட்சிய நிலைகள் என்பது +5 வரைக்குமே இருக்கு.
அதுல கூடுதலாக ஒற்றை ஒற்றை இலைகளை தான் உறுதியா காட்டுவேன். இரட்டையை காட்ட மாட்டான்னு கேட்கக்கூடாது, காட்டலாம், சேவையை பொறுத்து காட்டலாம், பட் ஒற்றை தான் உறுதியான ஒற்றை நிலைகள். அந்த +1 +3 +5 மூன்று ஒற்றை நிலைகள்லையுமே 3 ஒற்றை அமிலங்கள் இருக்கு பாஸ்பரஸுக்கு. கொண்டு வந்து பார்த்தமாக இருக்கண்டா வந்து +1 ஒற்றை நிலை கைக்க போறீங்களா இருக்கண்டா H3PO2 கணிச்சு பாருங்க. 4 2 சாரி 8 2 4 -4 +3 அப்ப -1 ஆக பாஸ்பரஸுக்கு +1. ஓகே தான். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து H3PO2. ഇതിന്റെ பேர் வந்து பார்த்தோமா இருக்கண்டா உபபோஸ்போரஸ் அமிலம். இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா உபபோஸ்போரஸ் அமிலம். கட்டாயம் பெயர் ஞாபகம் இருக்கும் வரைக்கும் படிக்கும். சரி, இதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹைப்போபோஸ்பரஸ் ஆசிட். ஏன்னா எக்ஸாம் பேப்பர்ல கேள்வி வரைக்கும் மூலக்கூட்டு சூத்திரம் தராமல் ஹையன்னாண்டு எழுதுவாங்க. வடமொழி ஹையன்னால தமிழ்ல ஹையன்னா இப்பன்னா போவன்னாண்டு எழுதுவாங்க. ஹைப்போ பொசுபரஸ் அமிலம் தொடர்பாக பின்வரும் கூட்டுகளில் சரியானது அல்ல சரியானவை அதெல்லாம் கேட்பாங்க. நமக்கு மூலக்கூட்டு சூத்திரம் தெரிஞ்சா தானே விட வேறு. பேப்பர் இந்த காரணங்களாலதான் கடினமான பேப்பர் எல்லாரும் சொல்றாரு. இப்ப படிக்காம விட்டுட்டு எக்ஸாம் போய் பார்த்தா வந்து எப்படி இருக்கும், அது விளங்காம தானே இருக்கு. ஆனா இதுதான் மூலக்கூட்டு சூத்திரமோண்டு ஓப்புல தெரியுமா இருக்குன்னு அப்புறம் பேப்பர் விளங்கப்படுத்தல போயும் இந்த கேள்வியை செய்யாவிட்டு நாங்களும் எல்லாம் தோணும் தானே. வாத்தி கேள்வி விளங்கப்படுத்த கேள்வி ஈஸியா இருக்கு. அவர் எனக்கு விளங்கக்கூடிய மாதிரி மூலக்கூட்டு சூத்திரங்களை கண்ணுல காட்டுற, எல்லாத்தையுமே எழுதி காட்டுற. அப்ப எனக்கு அதை பார்க்கக்கூடிய மாதிரி இது எனக்கு எழுத வருகுது இல்ல, அது அளவிட வருகுது இல்ல. நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்க அதுகளை தான் பிராக்டிஸ் பண்ணணும். மெயினா கெமிஸ்ட்ரியில வந்து பார்த்தோமா இருக்கண்டா டஃபஸ்ட் ஏரியான்றது வந்து நொமென்கிளச்சர், பெயர்கள். நாங்க வந்து பார்த்தோம்னா இந்த பெயர் இவர் தான், இந்த பெயர் இவர் தான்ன்றது எங்களுக்கு தெரியாவிடுமா இருக்காச்சுண்டா விட வரா. மற்றபடி நார்மலா வந்து தியரி பாட்டு எல்லாமே எங்களுக்கு ஈஸி தான், படிச்சு கொள்றது எல்லாமே ஈஸி. எஸ்டோப்பில் இருக்கிற 10 மூலகம் தெரிஞ்சா அந்த ரசாயனம் ஈஸி அல்ல. லிதியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் என்ற 5, பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், சொஞ்சியம், பேரியம் இருக்கிற 5 தெரிஞ்சா எங்களுக்கு எஸ்டோப் அதெல்லாம் விருப்பமா இருக்கு படிக்கிறதுக்குமே. எங்களுக்கு எல்லா மூலகமும் தெரியும். தாக்கம் காய்க்க விளக்கிட்டா லிதியம் மட்டும்தான் என்டியோட தாக்கம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் தாக்கான் எல்லாம் தெரியும். விலையில் எழுதுறோமோ எழுதியன்றது வேற, தாக்கம் எழுதுறோமோ எழுதுன்றது வேற. எல்லையும் என்டும் தாக்கி LI3 தான் எழுதுறோமோ தெரியாது, ஆனா தாக்காது என்று தெரியும். ஏனைய உலகங்கள் தாக்காண்டு தெரியும், விதியம் தான் தாக்கும் என்று தெரியும், ஓமோ இல்லையோ. சோ உங்களுக்கு பாடத்தின் எஸ் பிளாக்க பொறுத்தவரை பாடத்தை ப்ரோடா உங்களுக்கு ஐடியா இருக்கும். இவ்வளவுதானே பாடம், இதுதானே விஷயம் இருக்கும். அதை சரியா எழுத வராது, எழுத பழகும். இங்க மூலக்கூறுகள பெயர்கள் கவனமா படிக்கணும். உனக்குத்தான் தெரியணும் நான் என்ன விஷயத்துல கஷ்டப்படுறேன், கஷ்டத்தை எப்படி இஷ்டமா மாத்துறது, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். பாத்தி வந்து பார்த்தா படிப்பி கேட்க ப்ரோடா தானே படிப்பார், எல்லாத்தையும் ஃபுல்லா சொல்லி தருவார், இருக்கிற முழுக்க சொல்லி தருவார். நாங்க படிக்கைகள் எங்களுக்கு தான் தெரியும், இது ஞாபகம் நிற்கிது இல்ல, அப்ப இதை இப்படித்தான் படிக்கணும் ஓமெண்ட். இதுகளை பிராக்டிஸ் பண்ண 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 பண்ணத்தான் பெறும். அப்போ டெய்லி படிக்கணும், டெய்லி படிக்கணும், டெய்லி படிக்கணும். ஒரு வருடங்களும் 107 நாட்கள்லையும் நீங்கள் உங்களுடைய பரீட்சைகளை சந்திக்க போறீங்க. ஒழுங்கா படிச்சீங்கன்னா சரி. ஹைப்போ பொஸ்போரஸ் அமிலம் இது +1 OCH. கட்டையை பாருங்க, இங்க பாரு எல்லாரும் படிவா. T டபுள் பொண்டோ OH 2 ஹைட்ரஜன் பொஸ்பரஸோட நேரடியாக இணைஞ்சிருக்கு. 5 பிணைப்பத்தான் 3 பொஸ்பரஸ் அமிலங்களும் ஏற்படுத்த போயிடும். கீப் இன் மைண்ட், 5 பிணைப்பத்தான் 3 பேரும் ஏற்படுத்த போயிடும் பொஸ்பரஸ். 1 2 3 4 5. ஓகே. அப்ப இவர் வந்து பார்த்தா என்ன மூல அமிலம், ஒரு மூல அமிலம். OH கூட்டங்களைத்தான் வேடிக்கிறேன் உங்களுக்கு, ஒரு ஆள் தான் இருக்கிறார். இவர் மும்மூல அமிலம். அப்ப உங்களுக்கு இது மூல அமிலம் வேறு உங்களுக்கு இல்லத்தான். இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு மூல அமிலம். வெளியால பார்க்க விளக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா தன்னை அப்படி காட்டி வச்சிருக்கிறார். இந்தா என்னோட 3 H இருக்கு, நான் 3ஐயும் வெளியில விடுவேன். அப்ப MCQ பேப்பருக்கு வந்து சிம்பிளா நாங்க மும்மூல அமிலம் சரி போட்டு வந்துடலாம், பிரச்சனை இல்ல தான். கவனம் படிக்க. அப்ப 2வது வந்து பார்த்தமாக இருக்கின்ற பொஸ்பரஸுக்கு இருக்கிற அமிலம் வந்து H3PO3.
ரைட். பிளஸ் 3 ஒட்சியேட்ல பாக்குறீங்களா இருக்குன்னா பொஸ்பரஸுக்கு H3PO3. இது வெறும் பொஸ்போரஸ் அமிலம். அப்ப H3PO4ன்றது பிளஸ் 5ல அவருக்கு என்ன பேர் சொல்ல போறீங்க? உயர் ஒட்சியேட்ல பொஸ்போரிக் அமிலம். உயர் ஒட்சியேட்ல பொஸ்போரிக் அமிலம், அதை விட குறைஞ்ச ஒட்சியேட்ல பொஸ்போரஸ் அமிலம், அதை விட குறைவான ஒட்சியேட்ல உபபொஸ்போரஸ் அமிலம், ஹைப்போபொஸ்போரஸ் அமிலம். அது உப என்ற வார்த்தை மிக குறைந்த ஒட்சியேட்டு நிலை என்றதை காட்டுது. ஓகே தானே? ரைட். அப்ப இவர் வந்து பார்த்த மாதிரி இருக்கின்ற பொசுபோரஸ் அமிலம். பொஸ்போரஸ் ஆசிட். இதெல்லாம் இன்றைக்கு நல்லா ஞாபகம் நிக்கண்டா. 1 or 2 weeks வந்து விட்டீங்கன்னா வந்து அப்படியே விட்டுருவீங்களா? இப்ப இவருக்கு டி டபுள் பொண்டோ OH OH ஒரு பொஸ்பரஸ் இருக்க போகுது. அப்ப இவர் என்ன மூல அமிலம்? இருமூல அமிலம். அடுத்த வந்து பாத்தீங்களா இருக்கின்ற H3PO4. அவர் வந்து பாத்தீங்கன்னா பொசுபோரிக் அமிலம். பொஸ்போரிக் ஆசிட். இவற்றை கட்டையை வரைய போறீங்கடா. பி டபுள் பொண்டோ OH OH OH. இவர் மும்மூலம். இந்த மோனோபேசிக் ஆசிட், டைபேசிக் ஆசிட், ட்ரைபேசிக் ஆசிட் இப்படி போடுமா? ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கந்தகத்துக்கு கைக்கலாம். கந்தகத்துக்கு நார்மலா என்ன ஒட்சியேட்கள் இருக்கு? +6 நேர் ஒட்சியேட்கள் +6 +4 +2 கைக்கலாம். 3 ஒட்சியேட்கள் கைக்கலாம். இது நார்மலா எல்லாருக்கும் +4 +6 ஞாபகம் பாரு. நல்ல ஞாபகம் பாரு. இந்த +4 நாங்க படிச்சு நாங்க உறுதியற்ற அமிலம். என்ன அமிலம்? H2SO3 +4. அது H2O ஆயும் SO2 ஆயும் பிரிஞ்சிடும். ரைட். +4 +4ல கைக்கிறது H2SO3. ரைட். இவரை சொல்லுவோம் சல்பூரஸ் அமிலம். குறைஞ்ச ஒட்சியேட்ல தான் இது சல்பூரஸ் அமிலம். ரைட். +4 ஒட்சியேட்ல கட்டையை வரைஞ்சீங்கடா S டபுள் பொண்டோ OH OH கந்தகத்துல ஒரு தனிச்சோடு. என்ன மூல அமிலம்? இருமூல அமிலம். அவன் +6க்கு என்ன அமிலம்? +6க்கு H2SO4. ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் எனக்கு. H2SO4 இங்கிலீஷ்ல ஆகட்டும். என்னன்னா சல்பூரஸ் ஆசிட். சல்பூரஸ் ஆசிட் எழுதிய கவனிக்கணும். வந்து கந்தகம் எழுதியக்கல சல்ஃபர் எழுதியக்கல F பாவிக்கணும், pH பாவிக்கிறீல. +6ல வந்து சல்பூரிக் அமிலம். சல்பூரிக் அமிலம் சல்பூரிக் ஆசிட். கட்டையை வரைய போறீங்களா? இருக்காச்சுண்டா S டபுள் பொண்டோ கீழே டபுள் பொண்டோ OH OH. அப்ப இவர் என்ன மூல அமிலம்? இவருமே இருமூல அமிலம் தான். நோட் பண்ணிக்கணும் வாங்க. ரூம்காரருக்கா வெயிட் பண்ணுங்க வாரன்.
ரைட் இப்ப பாருங்க சிலிக்கன் பாஸ்பரஸ் கந்தகத்துக்கு இன்னொரு ஒட்சாமிலம் இருக்கு. அரை ஞாபகம் இருக்கும் கந்தகத்துக்கு இன்னும் வேற ஒட்சாமிலம் இருக்குன்ட்டு ஸ்கேன்ஸ்ல படிக்கல. H2O3 2 minus 2 சேர்த்தா H2S2O3 ஞாபகம் இருக்கும். கந்தகமாயும் SO2 ஆயும் H2O ஆயும் பிரியும். ஒரு தெளிவற்ற கரைசலை கொடுப்பதுடன் ஈரமான நிறப்பூமிதலை வெளிக்கும் வாயிலை கொடுக்கும். நம்ம முதல் பலகை அளிக்கிறேன். கந்தகத்துக்கு மற்ற ஒட்சாமிலம் தயோசல்பூரஸ் தயோசல்பூரிக் அமிலம். இந்த பெயர் மட்டும் ஒரு விதிவிலக்கு. தயோசல்பூரிக் அமிலம் உயரொட்சைட்ல இருந்து அதை இக்கண்டு பாவிக்கிறாங்க. இங்க கந்தகம் 6 வலுவளவு இருக்கிறபடியால இக்கண்டு பாவிக்குது. நடுவில் இருக்கிற கந்தகம் இருக்கு அது 6 வலுவளவு இருக்கு. 6 பிணைப்புகளை ஏற்படுத்துறபடியால தயோசல்பூரிக் அமிலம் எழுது. தயோசல்பூரிக் ஆசிட். It's double bond is double bond OH OH. இருந்தாம் நான் குளோரைனை படிச்சு விட முடிஞ்சது. 20 மூலங்களுக்குல கொஞ்சம் பயன் சரிதான். பீத்தோப்பு தான் போகும். எதுவும் பீத்தோப்பு தானா? பீத்தோப்பு இல்லாம என்ன வேற மூணாவது பெரிய வடிக்கிறாங்க. அது என்ன அப்படி படிப்பிக்க விளக்கிட்டா 2026 பிரிவுல வந்து அனுபவம் ஒட்சாமிலம்டா என்னென்ன கேட்டா தெரியாது. ஒரே பேருக்கு தெரியாது. ஸ்டார்டிங்ல திருப்பி திருப்பி கேட்டாலே சொல்ல மாட்டாங்க. ஓவச் கூட்டங்களை கொண்ட அமிலம் என்ற வாயில வராது. இப்போ அந்த மாதிரி பிரதிருப்பம் டவுட் இருக்கு. மீறியல் மூலகம் 5 என்னன்னு தெரியாது. ஒரு குழப்பம் வேற விளக்கிட்ட உடனே நான் தியரியை உடைக்க துவங்கிட்டேன். இந்த மாதிரி
உங்களுடைய இப்படியே போறபடியால் இப்படியே ஞாபகம் இருந்தாக வேண்டும். குளோரினை ஃபுல்லா அழிச்சிட்டு கிடந்த பருப்பு குளோரினோடு எந்த ஓச் பண்ணி ஓச் கொடுத்து நினைப்பீங்க? எஃப் என்றால் எஃப் மைனஸ் தான். குளோரினோல் ஒட்சன் இணைஞ்சாலே ஒட்சனுக்கு என்ன ஒட்சியல் வரும்? நேர்தானே வரும். ஞாபகம் இருக்க புளோரினும் ஒட்சனும் உருவாகிற சேர்வைகள் எஃப்எம்ஓவும் சேர்ந்து உருவாகிற சேர்வைகள் OF2வும் O2F2வும் ஒட்சனுக்கு +1 +2 ஒட்சியல்களை வர வச்சு ஒட்சன் நேரேற்றத்தை நேரொட்சியலையே காண்பிக்கக்கூடிய சேர்வைகள். ஜலாலிக்கிறன் டேய் அலட்டாத போய் ஹேச்சு கொண்டு போ. இப்ப அந்த லைட்டா கொழுப்பு வெறி கொண்டுதான் வருது பழைய மாதிரி பா. இதே மணிக்கவா ஒரு தடவை எழுதே இல்லையா? எழுதாடியா? ரைட். குளோரினை பாருங்க. தீயல் உருவாக்கக்கூடிய ஒட்சியல்கள் வந்து பார்த்தோம்னா வந்து பொதுவா தீயல் உருவாக்கக்கூடிய ஒட்சியல்ன்றது +1 +3 +5 +7 4 ஒட்சிய நிலைகள்லையுமே குளோரினுக்கு ஒட்சு அமிலங்கள் இருக்கு. ரைட். ஒன்று வந்து பார்த்தா +1 HOCl, IMI +3 HClO2, +5 HClO3, +7 HClO4. இந்த மாதிரி கைப்பீங்க. பேர் வைக்க போறீங்கன்னா அதிதால் ஒட்சியலைக்கு உப குளோரஸ் அமிலம். இதுக்கு வெறும் குளோரஸ் அமிலம். இதுக்கு இவர் குளோரிக் அமிலம். அவர் உபகுளோரிக் அமிலம் இல்ல, பாராகுளோரிக் அமிலம். பெர்குளோரிக் அமிலம் +7 ஒட்சியல ஞாபகம் இருக்கும். KMnO சொல்லுவீங்க. பொட்டாசியம் பெர்மங்கனேட், பெர்மங்கனேட் தான். அப்ப இது வந்து பார்த்தோம்னா பாராகுளோரிக் அமிலம், பெர்குளோரிக் அமிலம். இதுல இந்த 4 ஒட்சியலைகளுக்குமே வழியா காய்ச்சல். அப்ப இதுல வந்து பார்த்த HOClன்றது வந்து உப குளோரஸ் அமிலம். ஹைப்போகுளோரஸ் ஆசிட். அதே இவர் வந்து பார்த்தோம்னா வந்து குளோரஸ் அமிலம். குளோரஸ் ஆசிட். அதே மாதிரி வந்து இது ஒரு வருஷம் பாசிப்ப கேள்வி. HClO2 HCl என HOCl HClO2 HClO3 HClO4 தொடர்பாக பின்வரும் கூற்றுகள் தவறா என்று இப்படியே கேள்வி வந்துட்டு இந்நான்கு அமிலங்களும் குறைந்தது ஒரு இரட்டை பிணைப்பு ஆக்சிஜனை கொண்டிருக்கு கேள்வி வந்தது. இப்ப HOCl பாக்குறீங்கள் தானே? HOCl கண்டிப்பா என்ன கூட்டம் இருந்தாக வேணும்? OH கூட்டம் இருந்தாக வேணும். டபுள் பாண்ட் கட்டாயம் இருக்கணும். இல்ல ஒட்சு அமிலம் கண்டிப்பா என்ன கூட்டம் இருக்கணும்? OH கூட்டம் இருக்கணும். OH கூட்டத்தை எழுதினா பிறகு உங்களால குளோரின்ல டபுள் பாண்டோ கொண்டு வர இயலும். குளோரின்ல டபுள் பாண்டோ வரும் வராது. இதான் HOCl. டைப் இருக்குல்ல, இவதான் HOCl. இதை இப்படி எல்லாம் எழுத போக கூடாது. HCl இப்படி எழுதுவீங்களா கொண்டு இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் காட்டுறேன். இப்படி எழுதி போட்டு டபுள் பாண்டாக்கி இதுல 2 சோடு அனிச்சோடி போட்டு இதுல 2 சோடு அனிச்சோடி போட்டு
அதெல்லாம் தானே இப்படி கட்டாயம் இதெல்லாம் தானே தோணுது இல்லை இப்ப சொல்லாம விட்டா தோணும் தானே ஒட்சாமிலம் என்ற கருத்தையை சொல்லாம விட்டா ஒட்சாமிலம் என்ன கூட்டம் கண்டிப்பா இருக்கும் ஓவச் கூட்டம் இருக்கும்னு தெரியாம விட்டா என்ன ஹீறுவீங்க அதுவும் சரியான லூய் கட்டையப்பு தான் ஓமல்ல கவனம் ஆறு விளங்குதோட என்ன சொல்ல வாருன்னு அவ இப்படி நாங்க ஹீறக்கூடாது HOCl என்று கைக்க விளக்கிட்டா ஏன்னா ரைட் அதே மாதிரி வந்து பார்த்தோமா இருக்கின்ற வந்து இவர் குளோரிக் அமிலம் குளோரிக் அப்ப இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மூல அமிலங்களா இருக்கும் ஒரு மூலம் தான் கிடக்குற ஒரு ஹைட்ரஜன் தானே அது அந்த ஹைட்ரஜன் கண்டிப்பா என்ன ஹைட்ரஜனா இருக்கும் OH கூட்டத்தை கொண்ட ஒட்சோ அமிலமாக வெளியேற்றப்படக்கூடிய ஹைட்ரஜனா இருக்கும் அப்ப கண்டிப்பா இவ 4 பேருமே ஒரு மூல அமிலங்கள் ஓகே தானே ரைட் அதே மாதிரி இவர் வந்து HCl வந்து பார்த்தா பாராக்ளோரிக் அமிலம் பெர்குளோரிக் ஆசிட் கட்டைப்பு தெரியணும்டா சரி திரும்ப எல்லாரும் டக் டக் டக்னு பாங்கோடி பாங்கோ விளம்பரம் வரதன் நான் ஒட்சாமில கீரை விளக்கிடவே எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கீரை வருது OH தான் கீரை வருது அதுதான் முக்கியம் சரி ஃபர்ஸ்ட் நான் கீரை எல்லாமே OH போட்டது தான் கீரை கீரி போட்டு தான் மிச்சத்தையே கீரை போறேன் ஏன்னா அதை மிஸ் பண்ணக்கூடாது ரைட் அப்ப அப்படி கீரி கீரி பழக பழக நீ மிஸ் பண்ண மாட்ட All the oxo acids of chlorines are monobasic acids. So chlorine oxo acids யாவுமே ஒரு மூல அமிலங்களா ஒண்ணு சரி
ஓகே, சில பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. குறித்த ஒரு மூலகத்தின் ஒட்சு அமிலங்கள் குறித்த ஒரு மூலகத்தின் ஒட்சோ அமிலங்களில் பொதுவாக குறித்த ஒரு மூலகத்தின் ஒட்சோ அமிலங்களில் பொதுவாக குறித்த ஒரு மூலகத்தின் ஒட்சோ அமிலங்களில் பொதுவாக அவற்றின் நேர் ஒட்சியேற்ற நிலை அதிகரிக்கும் போது அவற்றின் நேர் ஒட்சியேற்ற நிலை அதிகரிக்கும் போது அவற்றின் நேர் ஒட்சியேற்ற நிலை அதிகரிக்கும் போது அமில வலிமையும் அதிகரிக்கும். அவற்றின் நேர் ஒட்சியேற்ற நிலை அதிகரிக்கும் போது அமில வலிமையும் அதிகரிக்கும். Right. சில உதாரணமாக குளோரினின் ஒட்சோ அமிலங்களில் நேரொட்சியேற்ற நிலை அதிகரிக்கும் பொழுது அமில வலிமை அதிகரிப்பதுடன் நேரொட்சியேற்ற நிலை அதிகரிக்கும் போது அமில வலிமை அதிகரிப்பதுடன் நேரொட்சியேற்ற நிலை அதிகரிக்கும் போது அமில வலிமை அதிகரிப்பதுடன் நேரொட்சியேற்ற நிலை அதிகரிக்கும் போது அமில வலிமை அதிகரிப்பதுடன் அவற்றின் ஒட்சியேற்றும் வலிமை குறைவடைகிறது. அவற்றின் ஒட்சியேற்றும் வலிமை குறைவடைகிறது. அவற்றின் ஒட்சியேற்றும் வலிமை குறைவடைகின்றது. எனக்கு ஞாபகம் வருது, மேபி ஆண்டு சரியா ஞாபகம் இல்ல, 2017ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சரா இருக்கு. 2வது ஸ்ட்ரக்சர்ல XYZ என்பன ஆவர்த்தன அட்டவணையினுடைய ஒரே கூட்டத்தை சேர்ந்த மூலகங்கள், அடுத்தடுத்த மூலகங்கள். X, Y, Z என்பன ஆவர்த்தன அட்டவணையின் ஒரே கூட்டத்தை சேர்ந்த அடுத்தடுத்த மூலகங்கள். இவற்றில் வையானது நடுவில் இருக்கிறவர் இவற்றில் வையானது அறை வெப்பநிலையில் திரவமாக காணப்படும் அலுலோக மூலகமா முடிஞ்சது. அவர் புரோமினுக்கு மேல குளோரின், புரோமினுக்கு கீழே அயன். இந்த மாதிரி வந்துட்டு XYZக்கு அணு ஆரை ஒப்பிட்டு காட்டுங்கோ, இலத்திரனேற்ற சக்தி ஒப்பிட்டு காட்டுங்க, மின்னத்திறமை ஒப்பிட்டு காட்டுங்க, இப்படி கொஞ்சம் ஒப்பிடு வந்துட்டு எக்ஸ் ஆனது உருவாக்கக்கூடிய ஒட்சோ அமிலங்கள் இரண்டின் கட்டமைப்புகளை வரைக்கும், அவற்றை குறிப்பிட்ட அதன் லூயி கட்டமைப்புகளை வரைக்கும். இந்த மாதிரி கேள்வி வந்து குளோரின் சார்பாவே கேள்வி வந்து அந்த கேள்வி போய்கொண்டிருந்தது. 2017 ஸ்ட்ரக்சரா தான் இருக்கு. சரி, அந்த மாதிரி கேள்வி பார்த்தோம்னா வந்தது ஏ பார்ட். அந்த பி பார்ட் கேன்சல வந்து அந்த 2017 இப்போ பி பார்ட் இல்ல, 2019 பி பார்ட் தான் கேன்சல வந்தது. 2017 பி பார்ட் அன்னையன் பண்பறை பகுப்புல வந்தது. அது வரைக்கும் பார்த்தோம். அதுல இது 3-4 அந்நியங்கள் இருக்கு. அதை இனங்காண்றதுக்கு பின்வரும் சோதனைகள் நிகழ்த்தப்பட்டது. அந்த மாதிரி கேள்வி வந்து சரி, என்ன செக் பண்றது புத்தாத்துல இருக்கா சரியா சொல்லுவோம். ரைட். ஆக இந்த 4 ஒட்சோ அமிலங்களை பொறுத்த வரையில எங்களுக்கு ஒட்சியேட்ல தெரியும் HOCl+1, இவர் +3, இவர் +5, இவர் +7. இவர் அமில வலிமை பார்க்க போறோம். எப்படி என்றா HOCl மிக மென் அமிலம். எல்லாருமே அமிலம் தானே? எல்லாருமே அமிலம் தானே? அப்ப இவர் பார்த்தா மிக மென் அமிலம். HCl பார்த்தா மென் அமிலம்.
போக அமில வலிமை என்ன செய்யணும்? நேரொட்சியில் அதிகரிக்க அதிகரிக்க அமில வலிமை என்ன செய்யணும்? கூடணும். அதான் பொயில தான் இருக்கு. HClO3 வந்து பாத்தீங்கன்னா வெண்ணமிலம், அதே மாதிரி HClO4 வந்து மிக வெண்ணம். கூட்டத்தின் வழிய கீழே கரைக்க விளக்கிறீங்கள அவை இந்த அமில வலிமை கூடும். அவனோட அசிடிட்டி வந்து கூடிக்கொண்டு போகுது. ஆக்சிடேஷன் எபிலிட்டி வந்து பார்த்தோம்னா குறையும். ஒக்சியேற்றும் திறன் குறையும். தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க கூட்டம் 17 படிக்க திரும்பி படிப்பீங்க. ஒக்சியேற்றும் திறன் வந்து பார்த்தீங்கன்னா குறையும். இந்த மாதிரி நோட் பண்ணி விடுங்க. It increasing in the positive oxidation state, acidity increases, but oxidating ability வந்து பார்த்தீங்கன்னா reduces. அடுத்த பாயிண்ட் சில ஒட்சோ அமிலம். சில ஒட்சோ அமிலங்கள் உறுதியற்றவையாக இருக்கும் அதே வேளை some oxo acids are unstable as well as they liberate gases. அதே வேளை அவை பிரிகையடைந்து வாயுக்களை வெளியேற்றக்கூடியவை. As well as when dissociating they will liberate gases. அதே வேளை அவை பிரிகையடைந்து வாயுக்களை வெளியேற்றக்கூடியவை. நாங்க படிச்சதுதான் ஏற்கனவே. அந்த 4 அமிலங்களுமே நாங்க ஏற்கனவே படிச்சதுதான். யார் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒன்று HNO2, அதுக்கு அப்படியே பிரிகடைஞ்சு கடைசியா வந்து பார்த்தோம்னா NO2 வாயுவை கொடுக்கக்கூடிய மாதிரி பிரிகடைவர். அப்ப எங்களுக்கு என்ன அவதானம் தெரியும்? செங்கபில நிறமான ஒரு வாயு வெளியே. நான் தாக்கமா இப்ப எழுதையில இவை பிரிஞ்சு இந்த வாயுவை தருவேன்னு ஞாபகம் வச்சு கொள்ளுவோம். பிறகு போக தாக்கத்தை படிப்போம். 15ஆம் கூட்டம் படிக்க நைட்ரஜனை பற்றி படிக்க. HNO2வுக்கு தான் இந்த அவதானம். என இவர் தான் உறுதியற்றவர். HNO3 இல்ல. HNO3 உறுதியானவர் தான். ரைட். இவர் வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து செங்கபில நிறம். இவருக்கு முதல் நாங்க படிச்சது வந்து பார்த்தமாக இருக்கின்றா வந்து கார்போனிக் அமிலம், கார்பன், H2CO3. என்ன வாயு வெளியேற்றுவர்? CO2 வாயு வெளியேற்றுவர். தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக்கக்கூடிய, தொடர்ந்து செலுத்த பால் நிறம் அற்று போகக்கூடிய, பூகோள வெப்பமுறுதலுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய நிறமற்ற மணமற்ற நஞ்சற்ற நேர்கோட்டு மூவணு வாயு. நிறமற்ற மணமற்ற நஞ்சற்ற நேர்கோட்டு ட்ரைஅட்டமிக் கேஸ். ரைட். கைகளாம் தானே. இவருக்கு வந்து பார்த்தா செங்கபில நிறமுள்ள, காரமான மனமுள்ள,
மூவணு கோண வடிவமான வாயு. இந்த வாயுடைய பிணைப்பு கோணம் 134 பாகை. ரெடி ஆயிட்டான். ரைட், கேட்க போறான் தான். என்னோட பிணைப்பு கோணம் தனி இலத்திறன் இல்லோ, தனி இலத்திறனை கொண்ட வாயு 134 பாகை அதன் பிணைப்பு கோணம். அடுத்த மூன்றாவது வந்து பார்த்தமாக இருக்கின்ற உறுதியற்றால் வந்து கந்தகத்தின் 2 பேர். ஒன்று H2SO3 வந்து பார்த்தீங்கன்னா உறுதியற்றவர், அவர் SO2 வாயு வெளிவிடுவர். ரைட், நிறமற்ற மூக்கை அரிக்கும் காரமான மனமுடைய மூவணு கோண வடிவ வாயு. கலமுக்கோணத்துல வர்ற கோண வடிவம். ரைட், 2,1 பிஎஸ்சி பேலர்கள் பார்க்கவில்லை கிடைக்கல அந்த மாதிரியான வாயு. இப்ப இந்த பழக்கம் பெறுதல் ஒரு மாதிரி நான் சொல்றேன் இல்லோ, கட்டமைப்பு கீறி 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 தான் கூட நாங்க சொல்ல பார்ப்போம். அந்த கட்டமைப்பு கீற இயல்பு குறைஞ்சு 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 வர்ற அளவுக்கு கட்டமைப்புகள் பழக்கமா மாறும். SO2 கீற பொறி என்றாலே எஸ் நடுவுல நிக்கணும், டபுள் பொண்டோ தனிச்சோடி, அப்பதானே 6 பேர் மொத்தம். இதை யோசிக்க யோசிக்க பழகும் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டே இருக்கும். அப்படி நீ வந்து பார்த்த ஃபிங்கர் டிப்ல வருமா இருக்குண்டா உன்னால ஒரு 2 மணித்தியால MCQவை 52 நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்கலாம். ஏன்னா நான் செஞ்சிருக்கேன் படிக்கிற காலங்கள்ல. 3 மணித்தியால எஸ்ஏ பேப்பரை எங்களால வந்து ஒரு 3 மணித்தியாலத்துல முழுக்கையுமே செஞ்சு முடிக்கலாம். சாய்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சு முடிக்கலாம். அப்படி பிராக்டிஸ் இருக்குமா இருக்குண்டா அதுக்கு என்ன முதலா செய்யணும்? கெமிஸ்ட்ரியை மட்டும் படிக்கும். நாலாவது H2SO3 தயோசல்பூரிக். சும்மா சொல்றேன், உங்களுக்கு ஆர்வமான பாடமா இருந்தா அதுல நேரம் போறது தெரியாதுதானே. நம்புறீங்களா? இப்ப 8:20 ஆயிட்டா, 10 நிமிஷத்துல இந்த வகுப்பே முடிய போகுது. நம்பர் 1 தான், கண்ணில தான் படிக்கிறோமோ. ஆமா, கொஞ்சமாச்சு என்ன பெருமைப்படுத்தக்கூடிய மாதிரி கதைப்ப முடியல. வந்துட்டு இவ்வளவு நேரம் ஒண்ணும் வரையில, இப்ப வந்துட்டு. சரி, அப்போ H2SO3 இருந்துச்சு. H2O3 இருந்தா என்னென்ன விளைவுகள் வரும்? SO2 ஓட O2, H2O வரும். வேற என்ன வரும்? கந்தகம் வருண்டா. தயோசல்பூரிக் அயன், தயோசல்பேட் அயன் இருந்தா கந்தக கலங்களுடன் SO2 பாரு. இங்க வந்து பார்த்தா கந்தக கலங்களுடன். அப்ப இது என்ன கந்தகம்? கூழ் கந்தகம். அச்சா, ரைட். தாக்கத்துல வர்ற கந்தகம் எல்லாமே என்ன கந்தகம்? கூழ் கந்தகம். கூழ் கந்தக கலங்களுடன் SO2. சரி, நோட் பண்ணிடுங்க நாளை. நிச்சயம் மட்டுமே சமப்படுத்துறதுக்கு தண்ணி போட்டா சரி, இதுக்கு மட்டும் தான் சமப்படுத்தல் படிக்கணும் கிடக்க. ஓ, தந்ததுதான் எத்தனை முறைதான் தந்தாலும் புதிதாகத்தானே பார்ப்போம், தலைகீழாகத்தானே குறிப்போம். HNO2 படிக்க இருவழி விகாரம் அடையும். HNO2 முதல் ஃபர்ஸ்ட் இருவழி விகாரம் அடைஞ்சு HNO3 ஆயும் NO வாயுவாயும் வரும். உருவாகிற NO வாயு தான் அப்புறம் O2 வாயுவோட தாக்கம் அடைஞ்சு NO2 வாயுவா மாறும். இதனால படிச்சிருக்கோம். சரி, வேணாம் வேற படிப்போம். படிக்க நான் சொன்னேன் எனக்கு தெரியும் தான் என்னடா படிக்கிறார்கள். நார்மலா வந்து பார்த்தோம்னா இருக்கின்றாலே A level படிக்கிற பீப்புள்ல 80% ஆட்களுக்கு என்னென்ன விஷயம் மறக்கும் என்று படிப்பிக்கிற டீச்சர்ஸுக்கும் தெரியும், எக்ஸாம் செட் பண்றவனுக்கும் தெரியும். என்னென்ன விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஞாபகமே இருக்காது என்றது நார்மலாவே தெரியும். அதை கேள்வியா போட பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு படிச்ச எஸ்டோப்ல படிச்சதுக்குள்ள நிறைய பேருக்கு வந்து இயற்கை இருப்புகள் ஃபுல்லா பாடம் இருக்காது, எல்லாருக்குமே பாடம் இருக்காது.
எல்லாருக்குமே சுவாலை சோதனை நிறங்கள் ஞாபகம் இருக்காது. எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நைட்ரேட்டுகள் இந்த வெப்ப பிரிகை ஃபுல்லா தெரிஞ்சிருக்காது. இந்த மாதிரி இருக்கும். அதே எல்லாருக்குமே நீருடன் தாக்கம் தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்குமே வலியுடன் தாக்கம் தெரிஞ்சிருக்கு. இந்த அதை கேள்வியா கேட்க மாட்டாங்க, அதை குறைச்சிடுவாங்க. அதைக்கே ஃபில்டர் பண்ண தெரியும், உங்களுக்கும் தெரியும். படிக்கல எந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் நிக்க கஷ்டமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்ப்போம். நீங்க எல்லாத்தையுமே சமனா படிப்பீங்க, சமத்துவமா படிக்க மாட்டீங்க. எல்லாத்தையுமே ஒரே மாதிரி படிப்பீங்க. எடுத்த வீச்சுக்கு பாத்தீங்கன்னா அங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. எஸ்தோபு மூலகங்களில் கூட்டம் 1 மூலகங்கள் கேர உலோகங்கள் எனவும், கூட்டம் 2 மூலகங்கள் கேரமண் உலோகங்கள் எனவும் அழைக்கப்படும். கேர உலோகங்களின் பொது இலத்திரன் இணைப்பு NS1, கேரமண் உலோகங்களின் பொது இலத்திரன் இணைப்பு NS2 ஆகும். கேர உலோகங்கள் ஒரு இலத்திரனை இழப்பதன் மூலம் உறுதியான விழுமிய இலத்திரன் இணைப்பை பெறுகின்றது. எனவே மிகச்சிறந்த தாழ்த்தும் கருவி. ஆனா அங்க சிறந்த ஒட்சியேட்டிங் கருவி தான் சிறந்த இடக்கு சரி. இதுதான் செய்கிறீர்கள் வேப்பது. ரைட். எதுக்கு அழுத்தம் கொடுக்கணும், எதை கூட நேரம் மினக்கிடணும் என்று உனக்கே தெரியும். எது ஞாபகம் நிக்காதுன்னு உனக்கே தெரியும். ஆனா அதை நீ திரும்பி படிக்க மாட்டேன். இனோர்கானிக்க படிக்கின்ற விட்ட எல்லாரும் முதல் பக்கத்தை தான் எடுப்பீங்க. எடுத்த வீச்சுக்கு நான்டே கொடுக்க வெப்ப பிரிகையை படிப்போம் என்று யோசிப்பீங்களோ? என்ன செய்யணும்டா, போடுற கேடிங் இந்த சப் டாபிக்ஸ் இருக்குதானே, அது ஒரு ரஃப் ஷீட்ல டாபிக்ஸை மட்டும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. தனிய டாபிக்ஸை மட்டும் அந்தண்டால படிக்க நிரப்பி கொண்டு போகலாம் தான். இது வரைக்கும் எஸ்தோப்பிலேயே சரி, இது வரைக்கும் என்னோட சப் டாபிக்ஸ் படிச்சிருக்கிறீங்க. அந்த டாபிக்கை பார்க்க உள்ளுக்கு கண்டன் ஞாபகம் வேற கஷ்டமான விஷயங்களை ஸ்டார் பண்ணுங்க. வெப்பப்பிரிகை வெப்பப்பிரிகை தனி எழுதாத, கார்பனேட்டுகள் இது கார்பனேட்டுகள் நைட்ரேட்டுகள் எழுது. என்னோட கார்பனேட்டு ஞாபகம் இருக்கும், இது கார்பனேட்டு நீ ஒரு தடவை ஞாபகப்படுத்தி எழுதிடலாம். நைட்ரேட்டு மட்டும் தான் ஞாபகம் இருக்காது. சத்தியமா அப்படித்தான் இருக்கும். எல்லாரும் உனக்கு மட்டும் இல்ல, நான் கஷ்டப்பட்டு படுறேன், எனக்கு ஞாபகம் இல்லை இருக்குது இல்லைன்னு நீ கவலைப்படுற, அது உனக்கு மட்டும் கஷ்டம் இல்ல, பூரா பயலுக்குமே கஷ்டம் தான். அதை யாரு சரியா பார்த்தா அந்த நுணுக்கத்தை பிடிச்சு அழுத்தி படிச்சு மேல வாரீங்களோ அவன் ரிசல்ட்ஸ் எடுக்கிறான், அவன் அந்த ரேஸ்ல முன்னுக்கு வாரான். நாங்க ஒரே மாதிரிய படிச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு இடத்தை கொடுத்து கொண்டிருக்கும். இடம் கொடுக்கறதுக்கு நீங்க படிக்கிறீங்களா? இப்போ இடம் எடுக்கிறதுக்கு படிக்கிறீங்க. சோ உங்களுக்கே நல்லா விளங்கும். இது நான் இப்ப கெமிஸ்ட்ரியில சொல்ற விஷயம் நாட் ஒன்லி ஃபார் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்லயுமே இருக்கு, மேத்ஸ் பயோலயுமே இருக்கு. அழுத்தம் கொடுக்க வேண்டிய பாடங்களுக்கு சரியா அழுத்தம் கொடுக்கணும். இப்ப இயற்கை வளம் என்னடா படிப்பேன், அது எங்கேயோ போயிட்டுது, எப்பயோ போயிட்டுது. அதை விட வேண்டியதுதான். இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய இடங்களை கவனமா செலக்ட் பண்ணி படிக்கணும். உங்களுக்கே தெரியும், அந்த விஷயங்கள்லாம் தெரியும். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு ஏழுமண்ட நானே இப்ப சொல்லுவேன் தானே, சார் இந்த முறை நான் செட் பண்ற பேப்பர் கஷ்டமான பேப்பரா இருக்கு, இந்த முறை நான் செட் பண்ற பேப்பர் ஈஸியான பேப்பரா இருக்கு சொல்லுவேன் தானே. என்னட்டு சொல்லினு இந்த விஷயம் தான் உங்களுக்கு என்ன மறக்கும் என்ன மறக்கான சரியா ஐடென்டிஃபை பண்றபடியால தானே. அப்ப கஷ்டமா இருக்குன்னு அவர் சொன்னா என்ன செய்ய போறார்? அவர் என்ன விஷயம் எனக்கு மறக்க மாட்டேன் அவர் எதிர்பார்க்கிறார், அந்தந்த விஷயம் எல்லாத்தையும் அவர் கேள்வியில போட்டு பார்க்க போற. இப்படித்தானே படிக்கிறது. உங்களுக்கு கஷ்டமான பேப்பர் வரொன்று கடவுளை வேண்டி கஷ்டமான ஏரியாவை படிச்சு படிச்சு ப்ரிப்பேரா போகும். அப்பதான் அந்த கஷ்டமான ஏரியா கிணவே விட எழுதா விட்டு நாங்க மட்டும் விட எழுதுவோம். ஏன்னா நாங்க முன்னுக்கு வரலாம். போட்டியா யோசிக்கணும், யோசிக்க ரைட். சரி, பேப்பர் இலகுவா வந்தா என்ன செய்வினர்? எல்லாருமே மார்க்ஸ் எடுப்பினர். மார்க்ஸ் எடுத்த எல்லாத்த மார்க்ஸுக்குள்ளேயும் அந்த சின்ன 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 கடைசி தானங்கள்ல போய்த்தான் ரேஸ்ல நாங்க முன்னுக்கு வர போறோம் பின்னுக்கு வர போறோமோன்ற இருக்கு. போர்டர்ல எங்களுக்கு உரிய கோர்ஸ் எங்களுக்கு கிடைக்காம போகலாம். பேப்பர் இப்படி வரணும், எங்களுக்கு கஷ்டமான பேப்பரா வரணும். ஆனா நான் படிச்சிருக்கணும். பேப்பர் வரைக்க கஷ்டமான பேப்பரா பொதுவா வரணும். ஆனா அந்த விஷயம் எல்லாத்தையுமே நாம் படிச்சு தெளிவா போகும். எனக்கு பேப்பர் ஈஸியா தெரியணும், ஆனா மெஜாரிட்டி பீப்புளுக்கு அந்த பேப்பர் கஷ்டமான பேப்பரா இருக்கும். அந்த மாதிரி படிக்குங்க வேண்டாம். படிக்கல உங்களுக்கு இன்னும் பார்த்தோமா இருக்கண்டா ஏ லெவல் அரசியல் விளங்கியல், அதான் பிரச்சனை. இங்க எப்படிப்பட்ட வாக்குறுதிகள் வழங்கப்படுது, எப்படி நாங்க இந்த தேர்தல பார்த்தா வெள்ளலாமட்டு விளங்குது இல்லை. அதான் மெயினான பிரச்சனையே. ஏலவெல்ல என்னத்த செய்யறதுன்ற சரியா விளங்குது இல்ல. ஆனா நீங்க கனவே சொல்லுவீங்க, இப்ப சௌசா எல்லாம் கிட்ட சொல்லுவாள், நான் இரவிரவா படிக்கிறேன், எக்ஸாம் பேப்பருக்கு மார்க்ஸ் தருது, நான் மினக்கிறேன் ஆனா மார்க்ஸ் தருது. நீ சரியா மினக்கடையில, உனக்கு அந்த விஷயம் சரியா பிடிபடையில, இதைத்தான் செய்யணும்ன்றது பிடிபடையில. உனக்கு பிடிபட்டு நீ படிக்க விழுக்கிட்டு ஒரு டேர்ம் மார்க்ஸ் மட்டும் உனக்கு ஒரு 65
கிட்டத்தட்ட வருதுன்னு வையும். இந்த முறையில இவருக்கெல்லாம் மேக்ஸ் மார்க்ஸ் குறைவு. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் வந்து பார்த்தா நெருப்பு எடுத்துட்டு அடுத்த டைம் வந்து பார்த்தா அப்படியே இல்லை, 40 சொச்சம் தான் எடுத்து வச்சிருக்காரு. ரைட், அப்படி எல்லாமே வந்து பார்த்தோமா இருக்கு நான் வந்திருக்கேன்டா வந்து அணுகுமுறை மாறி இருக்கு. ரைட், ஸோ மாத்திரணும். அடுத்த டேர்முக்கு வந்து பார்த்தோம்னா கெளிக்கணும். ரைட், கெளி போட்டுக்கொள்ளுங்க பீ தொகுப்பு மூலம். ஓ, பீ தொகுப்பு மூலம் போட்டாங்களே கெளி. ஆ, பீ தொகுப்பு மூலம் இதுக்கு நாங்க வந்து பார்த்தோம்னா கூட்டம் 13ல இருந்து கூட்டம் 18 வரைக்கும் படிக்க போறோம். இது என்னன்றது அடுத்து பார்ப்போம். வாழ்க்கை வளம். அதுக்காக கெடிங்கே கூட முடி வைக்கிறேன். கொப்பிய முடியுது. சரி, ஓகே. நிறைய பேருக்கு ஒரே டைம்ல கொப்பி முடியுது.